கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசுரா எனக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசுரா ஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சங்கீதம் 22:1 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். கர்த்தர் 2024 வருஷங்களுக்கு முன்பு நமக்காக சிலுவையில் தொங்கும்போது கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் ஊற்றி கொடுத்து கர்த்தர் அந்த நேரத்திலே ஆண்டவரை கூப்பிடுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஏன் கைவிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்திலே கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவர் ஏசப்பாவை கொஞ்சம் தூரத்துக்கு போனாங்க. இப்போ கூடி ஜனங்கள் ராத்திரியும் பகலும் சிலவங்களெல்லாம் ஜெபிக்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக. அந்த பதில் கிடைக்காம வரும்போது ஒருவேளை மனுஷனுடைய ஹிருதயத்தில் ஒரு வேதனை தான். ஏசப்பா என்னை கைவிட்டாங்களோ, நமக்கு இதுக்கு பதில் தரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை தான். அதே மாதிரி வேதனை கிடைக்கும். சிலவங்களெல்லாம் ஜெபிக்கும் போது அதுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்குது, சிலவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்குது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் பழைய காலத்திலேயே ஒவ்வொருத்தரே அந்த பிதாக்கன்மாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு அதை அழுது ஜெபிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அவர் ஜெபத்தை கேட்டாங்க. அப்போது நமக்கு நம்மளோட ஜெபம் கேட்காம இருக்கும்போது ஒரு துக்கமான விஷயம்தான், மனசுக்குள்ளார வேதனை தான். ஆனாலும் நம்ம சிலர் என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக பழைய காலத்தில் இருக்கிற பக்தர் ஏசப்பாவோடு சேர்ந்து நின்றாங்க. கர்த்தர்கிட்ட போனதுதான் அவருக்கு பதில் கிடைச்சது. நம்ம ஏசப்பாக்கிட்ட சேர்ந்து நிற்கும்போது, ஏசப்பாக்கிட்ட நம்ம எப்போவுமே சேர்ந்து நம்ம நடக்கும்போது நமக்கு அந்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவாங்க. சங்கீதம் 73:28 அந்த வார்த்தையே கர்த்தர்கிட்ட இருக்கிறது எனக்கு ஏற நல்லது. சங்கீதம் 22:3 இஸ்ராயேல் மக்கள் கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று பாராட்டினாங்க. அப்போது சங்கீதம் 73:28 சொல்லியிருக்கிற மாதிரி கர்த்தர்கிட்ட இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாக கர்த்தர் பதில் தருவாங்க. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தூரத்துக்கு போனாங்களோ அப்போ நம்ம அழுது ஜெபிச்சோம் ஏதாவது நம்ம அதுக்கு பதில் வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இதில் வார்த்தையில் சொல்கிறத கர்த்தர்கிட்ட போகும்போது நமக்கு பதில் தராங்க. ஆனாலும் நம்ம அழுதும் நம்ம ஜெபிக்கிற காரியங்களும் நமக்கு விடுதலை தராமல் இருக்கும்போது பழைய காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, இஸ்ராயேல் மக்கள் பரிசுத்தர் 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 என்று பாராட்டினாங்க. அப்போ கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று பேசும்போது அதுக்கு அவங்களுக்கு பதில் கொடுத்ததாக வசனத்தில் பார்க்க முடியுது. அப்போது யெகோவாசாபாத் சொன்ன ராஜாவு சோதனை வேளையில் கர்த்தர் நல்லவர் என்று துதித்தார்கள். அப்போது ஜெயம் கொடுத்தது பார்த்தார்கள். கர்த்தர்கிட்ட போகணும், நம்ம கர்த்தரை நம்ம துதிக்கணும், கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். கர்த்தரை நம்மளை துதிச்சு பாடும்போது அழுதுட்டு நம்ம ஜெபிச்சுட்டு கிடைக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கும் போது வருன்னு இந்த வார்த்தை முறை பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு என்ன வழி, நம்ம ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அப்புறம் வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை தியானிக்கலாம். இதுக்கெல்லாம் போடுறது என்ன தெரியுமா, கர்த்தர்கிட்ட போவதுக்கு ஒரே ஒரு வழி. இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அப்பா கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர்கிட்ட போகவும் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கர்த்தாவே அதில் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட வார்த்தை வாசிக்க தியானிக்க ஆண்டவரை துதிக்க கிருபை தருவீராங்க. அப்போது கர்த்தரை கிட்ட போக முடியும். அப்போ நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவாங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயத்துக்கு அவங்க ஜெபிச்சிருக்காங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராங்க ஏசப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். God bless you. Thank you.